வணக்க மக்களே! இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வந்து நம்ம வார் டைம்லேருந்து பார்த்துட்டே இருக்கோம். நிஃப்டி 50 வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டே வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கவலையா இருந்தாங்க. பட் ஆனா வந்து நான் வந்து சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு இது பிரச்சனை கிடையாது. லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குது. ஏன்னா வந்து 20% கிட்டலாம் இறங்கியிருக்கு. நம்ம நெறைய ஷேர்ஸ் வந்து சில ஷேர்ஸ் வந்து 30, 50% கிட்டலாம் இறங்கியிருக்கு நெறைய ஷேர்ஸ். அப்போ வந்து நீங்கள் அது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணோடனே இன்னும் ஒரு இப்போ ஸ்டாப் பண்ண அடுத்த ஒரு 1 ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து பழைய ரெக்கவர் வந்துடும். ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து பாசிபிள் தான். ஆனால் வந்து இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரினா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து மைனஸில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு அடிஷ்னலாக நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த இன்னைக்கான சார்ட். ஃபஸ்ட்டு இன்னைக்கான சார்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கான சார்ட் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டுமே. ஏன்னா வந்து என்னென்னா, இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 1 வீக்கில் இருந்த போர் பதட்டம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வந்து நம்ம இந்தியா கூட நிறைய இந்த கப்பல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து என்னென்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுது. பாருங்கள், இதுதான் வந்து லாஸ்ட் ஐ. ஓகேங்களா? இதாவது வந்து 23,000 வந்து டச் ஆச்சு. ஆக்சுவலாக 23,000 டச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மூமெண்ட் பாருங்கள், 23 இதுதான் வந்து லாஸ்ட் ஹையஸ்ட்டாக வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் வந்து என்னென்னா, மறுபடியும் வந்து அகைன் மார்க்கெட் வந்து ஒரு 2 டேஸாகவே வந்து மேலே போக ஆரம்பிச்சிது. அது 16, 17 தண்ணியுமே பாருங்கள், நல்லா வந்து 23,600 ரேஞ்சில் போயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது வந்து 600 பாயிண்ட் வந்து லாஸ்ட் ஐயை டச் பண்ணிவிட்டு 600 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஐயில் தான் இருக்குது. ஆக்சுவலாக லோவை டச் பண்ணிவிட்டு இப்போ ஐக்கு மூவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், போர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பாருங்களேன், ஃபுல்லாமே அதாவது வந்து என்னென்னா, ஒரு கண்டினியூஷன் இது இல்லை, ஃபார்மேஷனே இல்லாமல் தான் வந்து அந்த வார் டைமில் வந்து இருந்துச்சு. எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அதாவது வந்து 28 ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? 28 வந்து இதோட முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேப் மட்டும் பாருங்கள், எவ்வளோ கேப் அப்படின்ற மாதிரின்னு பாருங்கள். அதாவது வந்து ஒரு 500 இல்லை 500 கேப்பில் அந்த மாதிரி வந்து பாருங்கள், இந்த அதாவது இந்த டச்சே பண்ணாமல் இந்த ஃபார்மேஷன்லேயே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது வந்து நேற்று மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப லோலே முடிஞ்சிட்டு இந்த மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸ் பாருங்கள். இதாவது இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இது எல்லாமே டச்சே கிடையாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு லோவில் போயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் பட் நேற்றும் இன்றைக்கான மார்க்கெட் பாருங்கள், நேற்று வந்து மேலேருந்து டவுன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே, அதாவது வந்து என்னென்னா, கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் முடிய போகிற டைமில் வந்து என்னாச்சுன்னா மேலே போயிட்டு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும்போதுமே அதாவது வந்து அந்த கண்டினியூஷன் ஃபார்ம் கொடுக்குது. ஓகேங்களா? இது என்ன குறிக்குதுன்னா, ஏன் இதை நான் முக்கியமாக சொல்ல வரேன்னா, இத்தனை நாளாக இருந்த மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கும், அதாவது லாஸ்ட் 2 டேஸாக இருக்கிற மார்க்கெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன ரீசன் நான் சொன்னேன் இல்லைங்களா? எதுவுமே வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து டச் ஆகாமல் அப்படியே கேப்பாக வந்து, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து லோ ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப லோவில் போகுதுன்னு அர்த்தம். பட் ஆனால் வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து நம்மளுக்கு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்கு. ஓகேங்களா? என்ன கொடுத்துனா லாஸ்ட் 2 டேஸில் இப்போ வந்து கண்டினியூஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாளைக்குமே வந்து இதே ஃபார்மேட்டில் இந்த கண்டினியூஷனாக ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 23,600 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரேஞ்சை தாண்டி ஒரு 300 400 பாயிண்ட்ஸ் ஏறிட்டு 24,000 போச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து பழைய ரெக்கவரி வந்துடும். பட் ஆனால் வந்து அதுக்கும் கீழே போகுது அப்படின்ற மாதிரினா அடுத்தது வந்து ஒரு 23,000 அகைன் வந்து அதை டச் பண்ணிவிட்டு மேலே ஏறதுக்கான சான்ஸ் ஆகுது. இன்கேஸ் 23க்கு மேலே 22 அந்த ரேஞ்சில் போச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் வந்து இப்போ கீழே ஃபார்மேஷன் படி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற விஷயமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து யாருமே வந்து இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம். மைனஸில் இருந்தாலுமே வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் வந்து என்னென்னா, குறிப்பாக வந்து இதை வந்து இது வந்து நிறைய பேர் வந்து செல்லிங் டைமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இந்த டைம் செல் பண்ணிடலாமா, இந்த வந்து மார்க்கெட் வந்து 5% 10%லாம் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மைனஸில் இருக்குது,
நான் வந்து செல் பண்ணிடலாமா, இதோட முடிச்சிடலாமா, இல்லை இன்னும் டவுனாக போகுமா அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து இந்த டைம் இது வந்து என்னென்னா ஒரு 1 இயர் முன்னாடி, அதாவது வந்து என்னென்னா 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு ஷேர், அதே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இப்போ வந்திருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதை வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இன்னும் இது வந்து பழைய ரெக்கவர் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து என்ன ஆகுன்னா, உங்களுடைய ப்ராஃபிட் வந்து இப்போ டவுனில் இருந்து ரொம்ப ஹை லெவல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் வந்து இந்த டைமில் வந்து செல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா, பிகினர்ஸுமே வந்து என்னென்னா, இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாத டைமில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதது வந்து பெட்டர். ஏன்னா வந்து இது வந்து எப்படி வேணாலும் ஆகலாம். ஏன்னா வந்து வார் இன்னுமே வந்து முடியல. அதனால் வந்து என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து பிக் அமௌண்ட்டாக போட்டு நீங்கள் வந்து லாஸ் பண்ணுறத விட மினிமம் அமௌண்ட்டாக வந்து நல்ல நீங்கள் வந்து பாருங்கள், அந்த ஷேர் வந்து எப்படி லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது வந்து என்னென்னா, லாஸ்ட்டாக ஒரு வார் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அந்த கோவிட் டைம்லாம் வந்துச்சுங்களா, அந்த டைமில் அந்த மார்க்கெட் வந்து அந்த ஷேர் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது பெட்டர். ஆனால் வந்து எஸ்ஐபி பண்ணுறவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னும் பெட்டர்னா என்ன ஆப்ஷன்னா, எஸ்ஐபி வந்து நீங்கள் வந்து டபுளாக பண்ணுறதோட பெட்டர் தான். ஏன்னா வந்து எல்லா ஷேர்ஸுமே வந்து கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 1000 rupees வந்து எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா, அடிஷ்னலாக வந்து 2000 போடுறது கூட பெட்டர் ஆப்ஷன் தான். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.